அப்படிலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னமும் வலுவிழந்து போகலை. கிராமங்கள் தோறும் உறுதியோட எகிலும் உறுதியாக இருக்காங்க. ஒவ்வொரு தொண்டரும் அப்படியே துடிக்கிறான், ஏதாவது சொல்லிட்டா துடிக்கிறான். இன்னமும் சொல்கிறேன், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை காட்டிலும் எடப்பாடியாரை பற்றி நீங்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அப்படியே உயிர் விட்டுருவான். ஒன்று நீங்கள் அடி வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா ஒதுங்கி வந்துடணும். அவ்வளோ உணர்வோடு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலிருந்து மேல்மட்ட வரையிலும் அவருடைய தாக்கம் இருக்குதுங்க. நீங்கள் அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு ஒரு எஜமானர் போக்கில், பெரியண்ணன் போக்கில் நீங்கள் இப்படி நடந்துக்கணும், இவங்களை சேர்த்துக்கணும், இப்படித்தான் நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தோணுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சுக்குநூற உடஞ்சி போயிடும். அதிலிருந்து புறப்படுகின்ற வீரியம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வீரியம் அப்படியே திடீர் பாய்ச்சல் மூலமாக 16 264ங்கிற மாதிரி அப்படி அந்த வீரியம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அது நீங்கள் ஆட்சியை பிடிக்குமா? நீங்கள் கூட்டணி பற்றி தயங்க மாட்டோன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கையில் வந்துட்டு தனிச்சு நின்னா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அதிமுக பலமாக இருக்குங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது பலமா பலவீனமா அதை பற்றிலாம் இல்லை. அது மக்கள் மத்தியில் வேரூண்டி இருக்குது. இந்த தேர்தலில் அவர் அறுதிட்டு சொல்லியிருக்காரு, 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு சொற்ப சதவீதமான ஓட்டு தான் நமக்கு தேவை. அந்த ஓட்டை எப்படி அடைவது என்பது பற்றியும் அவர் யோசிச்சிருப்பார். ஆக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி பயணம் என்பதில் பல அரசியல் கருத்துக்கள், பல அரசியல் அனுமானங்கள், யோசனைகள், அவங்கவுங்களை அகநிலை உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அவருடைய புறநிலை யதார்த்தங்களை உண்மையை தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாமும் அப்படி தான் பேசுகிறோம். ஆனால் என்ன